குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுனால ஸ்நாக்ஸ் இருக்கா சொல்கிற குழந்தைங்களுக்கு அவங்களே வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி என்னோட பையன் தான் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. மஷ்ரூம் ஸ்டஃப்டு சீஸ் பால் எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சென்டர் போர்ஷன் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சீஸை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூமை அந்த சென்டர் போர்ஷனில் சீஸை நல்லா ஸ்டப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், பெரி பெரி மசாலா, இத்தாலி சீசனி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ்லேயும் இதே மாதிரி பெரி பெரி மசாலா, இத்தாலி சீசனி, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் அண்ட் மஷ்ரூமை அந்த கார்ன்ஃப்ளவரோட நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் நல்லா நீங்கள் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் ஸ்டஃப்டு சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடும். இதை பேக் பண்ணுறதை விட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.